வீழ்ச்சியாளர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டியில இவரோட பேச்சுவார்த்தையில முன்னேற்றங்கள்ல அதே போல தாம கம்பெனி நாங்க பேசிட்டு இல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கள நிலவரம் என்னன்றதான் திரு கிரீஷ் அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அவருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுகவால் அதிகபட்சம் 25 தொகுதியை தாண்ட முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். ஏன் 2006ல காங்கிரஸ் இல்லாமல் திமுக வந்து அதிகபட்சம் ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்குமா? அன்னைக்கு காங்கிரஸ் இல்ல மட்டும் இல்லை என்றால் 30 தொகுதி கூட தாண்டி இருக்காது. இதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு இப்பயும் இருக்குது. அவங்க நல்லாவே தெரியும். அதனால திமுக வந்து கண்டிப்பாக கலைஞரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை தான் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. மற்றபடி அவருடைய பேச்சுவார்த்தையை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. கூட்டணி பேசுறது நடக்காது. இல்ல அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய தலைவர் வழியில தலைவரிடம் இருந்து ஏதாவது இருந்தால் எங்க தலைவர் வழியாக சொல்லும் போது ஒவ்வொரு சொல்லும் போது காங்கிரஸ் வழக்கை காவல்துறை நிறுவனம் அறிவார்கள் எங்க அங்கீகரித்து வராங்க தொடர்ந்து தெளிக்க வராரு. என்னன்னா காங்கிரஸ் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு நேச்சுரல் பார்ட் தான். தமிழக மக்கள் எப்பவும் விரும்புற ஒரு கட்சி, இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியாவே ஒரு கனெக்ட் பண்ற ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சினாலதான் இந்தியாவில் இன்னைக்கும் வந்து ஒற்றுமை நிலைநாட்டப்பட்டு வருது. இந்தியாவை கனெக்ட் பண்ற ஒரு ஒற்றுமையை நிலைநாட்டுற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எப்பவும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷம் 25 வருஷம் கிட்ட வந்து திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அவங்க கடைசியா கேட்கறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மரியாதை வேணும்னு கேட்கறாங்க. அவங்க ஒண்ணு கான்ட்ராக்ட் கமிஷன் எல்லாம் கேட்கல. சோ அந்த மரியாதை கூட இல்லாத பட்சத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை ஏற்படுத்த வேற யாரும் இல்ல, திமுக தான். திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பனும் அவங்களுடைய மாவட்ட செயலர் கோ தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. அது திமுக தலைமை சொல்லிதான் ஏற்படுத்திருக்கணும். இல்லாட்டி நேரம் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். இல்லாட்டி திரு ராஜகண்ணப்பன் மீதோ இல்ல கோப தளபதி மீதோ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அவர்கள் ரொம்ப மரியாதை இல்லாமல் ரொம்ப கேவலமா பேசுனதுனாலதான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றபடி ஏதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகளாக இருந்தாலும், ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில அது சம்பந்தமாக எந்த நான் கருத்தும் தெரிவித்தாலும் அது நன்றாக இருக்காது. இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எந்த ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அது எங்களுடைய தலைவர் வழியா அறிவிக்கப்படும். கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் இல்ல அது மக்களும் எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய தலைவர் எப்படியோ அதை முடிவு பண்ணுவாங்க. அது பின்னாடி காலம் இருக்கு, நிறைய காலம் இருக்கு.